ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இந்த வீடியோவில் ஜியாகிரஃபி அதாவது புவியியலுக்கான ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம். த்ரூ கொஸ்டின்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வீடியோவாக இது இருக்கும். ஓகேவா? நல்லா படிச்சுட்டீங்க, கொஷின்ஸ் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒர்க் பண்ணுறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க அண்ட் ட்ராவல் பண்ணுற சமயத்தில் கூட உங்களுக்கு ஒரு ஆடியோ நோட்டாக கேட்குறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நல்ல கண்ணை மூடிட்டு கொஷினை கேட்டுகிட்டே இருக்கப்ப ஆன்சர் நீங்கள் என்னோட சேர்ந்து சொல்லுவீங்க மனசில். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ சூப்பராக படிக்கிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், புவி தன் அச்சில் 1 டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 4 நிமிடம். 2. குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேச பகுதிகளுக்கு இடையேயான தல நேர வேறுபாடு 1 மணி 57 நிமிடம் 12 வினாடி. 3. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர். 4. இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை. 5. பிக்மலியன் என்று அழைக்கப்படுவது இந்திரா முனை. 6. இந்தியாவின் வடமுனை பகுதி இந்திரா கோல். 7. இந்தியாவின் நில எல்லையின் தென்கோடி பகுதி கன்னியாகுமரி. 8. இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் 2933 கிலோமீட்டர். 9. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. 10. தக்கான பீடபூமியின் பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். 11. பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா எதனை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது? இலங்கை. 12. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். 13. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. 14. பழவேற்காடு ஏரி எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது? தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். 15. உலகின் 7வது மிகப்பெரிய நாடு இந்தியா. 16. புவியின் மொத்த பரப்பளவில் இந்தியாவின் சதவீதம் 2.4%. 17. விருதகங்கா என அழைக்கப்படும் நதி கோதாவரி. 18. உலகின் 2வது மிகப்பெரிய கடற்கரை மெரினா கடற்கரை. 19. பிட் தீவு எங்கு அமைந்துள்ளது? லட்சத்தீவு. 20. ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகரம் அமராவதி. 21. வங்காள தேசத்தில் கங்கை ஆற்றுடன் இணைந்தவுடன் மேக்னா என்று அழைக்கப்படுவது பிரம்மபுத்திரா. 22. இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் என அழைக்கப்படும் மலைத்தொடர் ஆரவல்லி. 23. சிந்து நதியின் மிக பெரிய துணையாறு ஜீனாப். 24. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட். 25. பெட் நிலம் என்று அழைக்கப்படுவது காதர் சமவெளி. 26. லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிப்பது 8 டிகிரி கால்வாய். 27. கொல்லேறு ஏரி எந்த நதியின் டெல்டாவில் அமைந்துள்ளது? கோதாவரி. 28. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவினை பிரிக்கும் கால்வாய் 10 டிகிரி கால்வாய். 29. அமர்கண்டாக் பீடபூமியின் உயரத்தில் உருவாகும் நதி நர்மதா. 30. இந்தியா டேஷ் கிழக்கு தீர்க்கம் முதல் டேஷ் கிழக்கு தீர்க்கம் வரை பரவியுள்ளது? 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் முதல் 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் வரை. 31. கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி போன்ற பனியாறுகள் இமயமலையின் எப்பகுதியில் காணப்படுகின்றது? ஹிமாத்ரி. 32.
இந்தியாவின் மிகப்பெரிய டெல்டா மகாநதி டெல்டா. 33. மத்திய உயர்நிலங்களில் மிக உயரமான சிகரம் குரு ஷிகார். 34. இந்தியா அதிகபட்சமாக எந்த நாட்டுடன் எல்லையை பகிர்ந்துள்ளது? பங்களாதேஷ். 35. இமாலயா என்ற சமஸ்கிருத மொழியில் டேஷ் எனப்படுகிறது. பனி உறைவிடம். 36. இமயமலையின் வடிவம் வில். 37. இமயமலையின் எந்த பகுதி திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படுகிறது? டிரான்ஸ் இமயமலை. 38. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படும் ஆறு காவிரி. 39. சிந்து நதியின் மொத்த நீளம் 2880 கிலோமீட்டர். 40. உலகின் 7வது மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். 41. இந்தியாவின் தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? மிர்சாப்பூர். 42. இந்தியா டேஷ் வடாட்சம் முதல் டேஷ் வடாட்சம் வரை பரவியுள்ளது. 8 டிகிரி 4 நிமிஷம் நார்த் முதல் 37 டிகிரி 6 நிமிஷம் நார்த் வரை. 43. வண்டல் சமவெளிகளில் உயர் நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சார்ஸ். 44. உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது பாமிர் முடிச்சு. 45. பத்மா என்று அழைக்கப்படும் ஆறு கங்கை. 46. இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது? நிக்கோபார் தீவு. 47. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிகா. 48. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு கோதாவரி. 49. காவிரி ஆறு எந்த இடத்தில் 2 பிரிவுகளாக பிரிகிறது? ஸ்ரீரங்கம். 50. இந்தியா குறைந்தபட்சமாக எந்த நாட்டுடன் எல்லைகளை பகிர்ந்துள்ளது? ஆப்கானிஸ்தான். 51. இந்தியா மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது? 15,200 கிலோமீட்டர். 52. மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்டூல் மாவட்டத்தின் உயரத்தில் உற்பத்தியாகும் ஆறு தபதி. 53. சிவாலிக் இமயமலையின் மேற்கு பகுதி டேஷ் என்றும் கிழக்கு பகுதி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. டூன்கள் மற்றும் டூயர்கள். 54. லூனி மற்றும் சரஸ்வதி ஆற்றின் படிவுகளால் உருவான சமவெளி ராஜஸ்தான் சமவெளி. 55. ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படும் உப்பு ஏரி சாம்பார் ஏரி ஜெய்ப்பூர். 56. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைப்பது கைபர் கணவாய். 57. டெல்டா சமவெளியின் சதுப்பு நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பில்ஸ். 58. மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாயத்ரி. 59. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வடசர்க்கார் கடற்கரை. 60. கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை. 61. லட்சத்தீவுகள் எவ்வகை பாறைகளால் உருவானது? முருகை பாறைகள். 62. மனிதர்கள் வசிக்காத டேஷ் தீவு பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது. பிட் தீவு. 63. சிந்து நதி உற்பத்தியாகும் இடம் மானசரோவர் ஏரி. 64. சிந்து நதி கடலில் கடக்கும் இடம் சில்லார் பாகிஸ்தான். 65. கங்கை ஆறு உற்பத்தியாகும் இடம் கங்கோத்ரி உத்தரகாண்ட் உத்தரகாசி மாவட்டம். 66. கங்கை ஆறு கங்கோத்ரி பனியாற்றில் இருந்து டேஷ் என்ற பெயருடன் உற்பத்தியாகிறது பாகிரதி. 67. பிரம்மபுத்திரா ஆறு உருவாகும் இடம் செம்மாயுங்டங் பனியாறு. 68. பிரம்மபுத்திரா ஆறு இந்தியாவில் நுழையும் இடம் திகாங் மலை அருணாச்சல பிரதேசம். 69. மகாநதி உற்பத்தியாகும் இடம் சிகா சத்தீஸ்கர். 70. தீபகற்ப இந்தியாவில் பாயும் இதுதான் நீளமான ஆறு கோதாவரி 1465 கிலோமீட்டர். 71. கோதாவரி உற்பத்தியாகும் இடம் நாசிக் மகாராஷ்டிரா. 72. கோதாவரி ஆறு கௌதமி மற்றும் வசிஷ்தா என்ற 2 கிளைகளாக பிரியும் இடம் ராஜமுந்திரி. 73. கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி கொள்ளேரி ஏரி. 74. கிருஷ்ணா நதி உற்பத்தியாகும் இடம் மகாபலேஸ்வர் மகாராஷ்டிரா. 75.
கிருஷ்ணா நதி வங்காள விரிகுடாவில் கலக்கும் இடம் ஹம்சலா தேவி. 76. காவிரி ஆறு வங்காள விரிகுடாவில் கலக்கும் இடம் பூம்புகார். 77. நர்மதை ஆறு உற்பத்தியாகும் இடம் மத்திய பிரதேசம், அமர்கண்டாக் பீடபூமி. 78. தபதி ஆறு அரபிக்கடலில் கலக்கும் இடம் காம்பே வளைகுடா. 79. தபதி ஆறு உற்பத்தியாகும் இடம் முல்டாய், மத்திய பிரதேசம். 80. இந்திய நாட்டின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? 32,87,263 சதுர கிலோமீட்டர். 81. நாதுல்லா கணவாய் மூலம் இணையும் நாடுகள் இந்தியா மற்றும் சீனா. 82. இந்தியாவின் புவி அதிர்வு மண்டலங்கள் 4. 83. இமயமலையின் நீளம் 2560 கிலோமீட்டர். 84. கங்கை சமவெளியின் மேற்கு புறத்தில் அமைந்துள்ள முக்கியமான நகரம் டெல்லி. 85. இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பிட்டி எங்கு அமைந்துள்ளது? ஹிமாச்சல் இமயமலை. 86. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். 87. வடக்கே உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கே உள்ள சாத்புரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயும் ஆறு நர்மதா. 88. கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் 2695 மீட்டர். 89. இமயமலையின் காங்கிரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் ஹிமாச்சல். 90. தீபகற்ப பீடபூமி இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கின்ற ஆறு நர்மதை. 91. இந்தியாவில் எந்த பிரதேசம் அதிக அளவில் சதவீதத்தில் காடுகளின் பரப்பளவை கொண்டது? தீபகற்ப பீடபூமி. 92. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதை, தபதி, மாஹி. 93. பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும் பகுதி எங்கே அமைந்துள்ளது? அஸ்ஸாம். 94. நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையே அமைந்துள்ள உயரமான சிகரம் கஞ்சன்ஜங்கா. 95. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் இமயமலையில் எத்தனை உள்ளன? 9. 96. மேற்கு கடற்கரையின் வடபகுதி கொங்கண கடற்கரை. 97. மேற்கு கடற்கரையின் மத்திய பகுதி கனரா கடற்கரை. 98. மேற்கு கடற்கரையின் தென் பகுதி மலபார் கடற்கரை. 99. மேற்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள முக்கியமான ஏரி வேம்பநாடு ஏரி. 100. அட்சதீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையும் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? வடகிழக்கு. 101. இந்தியா திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட எவ்வளவு நேரம் முன்னதாக உள்ளது? 5:30. 102. இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் எத்தனை மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது? 2 மணி நேரம். 103. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக ஹைதராபாத் எந்த வருடம் வரை செயல்பட்டது? 2024. 104. உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் இமயமலை. 105. உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட் 8848 மீட்டர். 106. இந்தியாவின் உயரமான சிகரம் காட்வின் ஆஸ்டின் K2 8611 மீட்டர். 107. எவரெஸ்ட் சிகரம் எங்கு அமைந்துள்ளது? நேபாளம். 108. வென்கர் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகள் எந்த தொடரில் காணப்படுகிறது? சிறிய இமயமலை தொடர். 109. தார் பாலைவனம் எந்த மாநிலத்தின் 2/3 பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது? ராஜஸ்தான். 110. சோட்டா நாக்புரி எந்த மாநிலத்தின் பெரும் பகுதியாக உள்ளது? ஜார்க்கண்ட். 111. இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள உயர் நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாலவ பீடபூமி. 112. தக்கான பீடபூமி கிட்டத்தட்ட எந்த வடிவத்தை கொண்டுள்ளது? முக்கோணம். 113. பூர்வாத்ரி என்று அழைக்கப்படும் மலைத்தொடர் கிழக்கு தொடர்ச்சி மலை. 114.
அந்தமான் தீவில் உள்ள மொத்த தீவுகளின் எண்ணிக்கை 572 தீவுகள். 115. லட்சத்தீவில் உள்ள மொத்த தீவுகளின் எண்ணிக்கை 27 தீவுகள். 116. வங்காள விரிகுடாவில் உள்ள தீவு அந்தமான் நிக்கோபார். 117. அரபிக்கடலில் உள்ள தீவு லட்சத்தீவு. 118. புவி உள்ளியக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவான தீவு அந்தமான் நிக்கோபார் தீவு. 119. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலையான பாரன் தீவு எங்கு உள்ளது? அந்தமான் நிக்கோபார் தீவு. 120. கங்கை ஆற்றின் மிகப்பெரிய துணையாறு யமுனை. 121. பிரம்மபுத்திரா வங்காளதேசத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜமுனா. 122. மகாநதியால் பயனடையும் மாநிலம் ஒடிசா. 123. காவிரி தமிழ்நாட்டில் நுழையும் இடம் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. 124. தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய ஆறு கிருஷ்ணா. 125. கிளைமோ என்பதன் பொருள் சாய்வு கோணம். 126. புவியின் வளிமண்டலம் டேஷ் ஆக்சிஜன் மற்றும் டேஷ் நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது 78% மற்றும் 21%. 127. ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பது காலநிலை. 128. காலநிலை என்பது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரி தன்மையை எத்தனை வருடங்களுக்கு கணக்கிட்டு கூறுவதாகும்? 35 வருடங்கள். 129. காலநிலையின் அறிவியல் பிரிவு காலநிலையியல். 130. புவி பெறும் ஆற்றல் மின்காந்த அலைகள். 131. சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு சம மழையளவு கோடு. 132. ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி ஈரநிலை மானி. 133. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வளிமண்டலத்தில் நிலவும் தன்மைகளை குறிப்பது வானிலை. 134. கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு டேஷ் என்று பெயர் காற்று. 135. செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு டேஷ் என்று பெயர் காற்றோட்டம். 136. காற்று அழுத்தத்தை அளக்கும் கருவி பாரோமீட்டர். 137. காற்றின் திசையை அளவிட எந்த கருவி பயன்படுகிறது? காற்று திசை காட்டி. 138. உலகத்தில் இதுவரை கடல் மட்டத்தில் பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் எவ்வளவு? 1083.8 மில்லிபார். 139. கடல் மட்டத்தில் நிலையாக உள்ள காற்றழுத்தத்தின் அளவு டேஷ் மில்லிபார் ஆகும் 1013.25 மில்லிபார். 140. எந்த நாட்டின் பெரும்பகுதி காற்றின் வேகம் குறைவாக உள்ளது? பிரேசில். 141. வெப்ப குறைவு வீதம் என்பது 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ். 142. வளிமண்டலம் புவி கதிர்வீசலால் வெளியேற்றும் வெப்பத்தால் பிற்பகல் டேஷ் மணியிலிருந்து டேஷ் மணிக்குள் அதிக வெப்பமடைகிறது 2 to 4. 143. புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸ். 144. புவியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் சதவீதம் எவ்வளவு? 0.03%. 145. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈரப்பதம். 146. காற்றின் திசை, சூரிய வெளிச்சம் மற்றும் மழை ஆகிய கூறுகளை பதிவு செய்யும் கருவி மீட்ரோகிராஃப். 147. கடல் மட்டத்தில் பதிவான மிக குறைந்த அழுத்தம் எவ்வளவு? 870 MB. 148. கிளைமேட் என்ற சொல் எச்சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் கிளைமோ. 149. புவியில் இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளவு? 89.2 டிகிரி செல்சியஸ். 150. ஓரிடத்தில் 24 மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள சராசரி வெப்பநிலை வீச்சு. 151. சம அளவு வெப்பநிலை கொண்ட இடங்களை இணைத்து வரையப்பட்ட கற்பனை கோடுகள் சம வெப்ப கோடுகள். 152. ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்றும் நீச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு தினசரி வெப்பநிலை வீச்சு அல்லது தினவெப்ப வியாப்தி. 153. பியோபோர்ட் அளவை என்ற கருவியை உருவாக்கியவர் யார்? பிரான்சிஸ் பியோபோர்ட். 154. வளிமண்டலத்தின் ஈரப்பதத்தின் அளவு 0 to 5%. 155.
ஐசோதெர்ம் சமவெப்ப கோடு. 156. ஐசோக்ரைம் சராசரி சம வெப்பநிலை கோடு. 157. ஐசோகர்ல் சம சூரிய வெளிச்ச கோடு. 158. ஐசெல்லோபார் சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. 159. ஐசோபார் சம காற்றழுத்த கோடு. 160. ஐசோஹீட்ஸ் சம மழையளவு கோடு. 161. சூரியனிடமிருந்து செங்குத்தான கதிர்களை பெறும் மண்டலம் வெப்ப மண்டலம். 162. கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம். 163. காற்றின் ஈரப்பதத்தை அளக்கும் கருவி ஹைக்ரோமீட்டர். 164. துருவ மண்டலம் என அழைக்கப்படும் மண்டலம் குளிர் மண்டலம். 165. காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பது வெப்பநிலை. 166. வளிமண்டலத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை எப்போது பதிவாகிறது? அதிகாலை 4 மணி முதல். 167. உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் அல்-பலாஹி. 168. உண்மையான ஈரப்பதம் என்பது ஒரு கனமீட்டர் காற்றில் எவ்வளவு கிராம் நீராவி உள்ளது என்பது. 169. நீர் சுழற்சியின் முக்கிய கூறு மழை. 170. மழைப்பொழிவு எதனால் அளவிடப்படுகிறது? மழைமானி. 171. காற்றின் அழுத்தம் எதனால் அளவிடப்படுகிறது? காற்றழுத்தமானி. 172. வானிலை வரைபடத்தில் குறைவான காற்றழுத்த மண்டலம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? எல். 173. வானிலை வரைபடத்தில் அதிக காற்றழுத்த மண்டலம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? ஹெச். 174. காற்றின் அழுத்தம் குறைவதால் காற்றில் எதன் அளவு குறைகிறது? ஆக்சிஜன். 175. ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோள் காற்றுகள் அல்லது நிலையான காற்றுகள். 176. ஒரு நாள் அல்லது ஆண்டின் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய பகுதியில் வீசும் காற்று தலக்காற்று அல்லது பிரதேச காற்றுகள். 177. காற்றின் வேகத்தை அளவிடும் கருவி பியோபோர்ட் அளவை. 178. காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி அனிமாமீட்டர். 179. காற்றின் திசையும் வீசும் காலத்தையும் நில வரைபடத்தில் குறிக்கும் வரைபடம் விண்ட்ரோஸ். 180. நீர் கடலில் இருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கு செல்லும் முறைக்கு என்ன பெயர்? நீரின் சுழற்சி. 181. புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் 2.8%. 182. நீர் நீராவியிலிருந்து நீராக மாறும் முறை டேஷ் எனப்படும் ஆவி சுருங்குதல். 180. நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறை நீர் வழிந்தோடல். 184. நீர் தாவரங்களின் இலைகளில் இருந்து நீராவியாக மாறுவது நீர் உட்கசிந்து வெளியிடுதல். 185. குடிப்பதற்கு உகந்த நீர் இவ்வாறு அழைக்கப்படுகிறது நன்னீர். 186. பனித்திரள் துகள்கள் மழையாக பொழிவதை எவ்வாறு அழைக்கிறோம்? பனிப்பொழிவு. 187. அடர் மூடுபனியின் உயரம் டேஷ் கிலோமீட்டர் விமான போக்குவரத்திற்கு உகந்தது 10 கிலோமீட்டர். 188. நீர்மையியல் சுழற்சி என்பது டேஷ் நீர் சுழற்சி ஆகும் இயற்கையான மற்றும் தொடர்ச்சியான நீர் சுழற்சி. 189. நீர்மையியல் சுழற்சி எத்தனை நிலைகளில் நடைபெறுகிறது? 3. 190. ஆவியாதலின் எதிர்வினை செயல் நீர் சுருங்குதல். 191. மண்ணடுக்கு மற்றும் பாறை அடுக்குகளின் வாயிலாக ஊடுருவிய நீர் கீழ்நோக்கி நிலத்திற்கு அடியில் செல்வது உட்கசிதல். 192. நீர் துளிகளும் பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவு கல்மழை. 193. புவியில் உள்ள மொத்த நீரில் உவர்ப்பு நீரின் அளவு 97.2%. 194. காற்றில் இருக்கும் நீர் சுருங்குதலால் செறிவூட்டப்பட்ட மிக நுண்ணிய நீர்த்துளிகள் அடர் மூடுபனி. 195. காற்றில் தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகள் மூடுபனி. 196. மூடுபனியானது அடர் மூடுபனியை விட அடர்த்தி குறைவானது. 197. மேகங்களில் உள்ள நீர்த்துளிகளின் அளவு 2 மைக்ரான் முதல் 100 மைக்ரான். 198. புவியின் மொத்த நீரிழப்பை விளக்குவது ஆவி ஈர்ப்பு. 199. புவியின் மேற்பரப்பு எவ்வளவு சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? 71%. 200.
மேகங்களிலிருந்து பல்வேறு வடிவங்களில் நீராக புவியின் மேற்பரப்பை வந்தடையும் நிகழ்வு மழைப்பொழிவு. 201 பொதுவாக மழைத்தூறல் டேஷில் உருவாகிறது. படை மேகங்கள். 202 மண்ணில் உறிஞ்சப்படும் மழைநீரின் அளவு எத்தனை சதவீதம்? 65%. 203 ஆவியாதலின் வீதத்தை பாதிக்காத காரணி எது? பூமியில் நீர்நிலைகள் குறையும் போது. 204 புவியில் உள்ள நீரின் அளவு 326 மில்லியன் கன மைல்கள். 205 தூறலின் விட்டம் எவ்வளவு? 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவானது. 206 ஆலங்கட்டி மலை எந்த மேகங்களிலிருந்து உருவாகிறது? கார்த்திரள் மேகம். 207 புவியின் மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்குள் நீர் புகுவதற்கு பெயர் நீர் ஊடுருவல். 208 மேகங்கள் உருவாக காரணமாவது நீர் சுருங்குதல். 209 ஆவியாதலின் வீதத்தை பாதிக்கும் முக்கிய காரணியாக இருப்பது வெப்பநிலை. 210 மண்ணரிப்பிற்கு முக்கிய காரணமாக அமைவது நீர் வழிந்தோடல். 211 கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் உயரத்திற்கும் எவ்வளவு வெப்பநிலை குறையும்? 6.5 டிகிரி செல்சியஸ். 212 கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் டேஷ் மழைப்பொழிவை தருகின்றன. கடற்காற்றுகள். 213 நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் டேஷ் வறட்சியான வானிலையை உருவாக்குகிறது. நிலக்காற்றுகள். 214 தாவரங்களில் நடைபெறும் டேஷ் போக்கினால் வளிமண்டல காற்று குளிர்விக்கப்படுகிறது. நீராவி. 215 காற்றினை அளக்க பயன்படுத்தும் அலகு கிலோமீட்டர் பர் மணி அல்லது கடல் மைல். 216 காற்று தன் திசையை பருவத்திற்கேற்ப மாற்றிக்கொள்வதால் டேஷ் என்று பெயர் பருவக்காற்று. 217 சைக்ளோன் என்னும் சொல்லின் பொருள் சுருண்ட பாம்பு. 218 புவியின் சுழற்சியினால் சூறாவளி வட அரைக்கோளத்தில் கடிகார சுற்றுக்கு டேஷ் தென் அரைக்கோளத்தில் டேஷ் வீசுகிறது. எதிர் திசையிலும் கடிகார திசையிலும். 219 சூரிய மறைவின் பொழுது கீற்று மேகங்கள் பல வண்ணத்தில் காட்சியளிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெண்குதிரை வாள்கள். 220 புவியின் நீர்வளம் மிகுந்து காணப்படுவதால் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நீலக்கோளம். 221 1000 ஏரிகளின் நிலம் என அழைக்கப்படும் நாடு பின்லாந்து. 1,87,888 ஏரிகள். 222 நீர் உட்புகா பாறையின் மேல் பகுதியில் தேங்கி நிற்கும் நீர்க்கோள் படுகை. 223 அமெரிக்காவின் புகழ்பெற்ற கடல் ஆராய்ச்சி நிபுணர் சில்வியா ஏல். 224 நிலத்திலிருந்து கடலை நோக்கி மென் சரிவுடன் கடலில் மூழ்கியுள்ள ஆழமற்ற பகுதி கண்டத்திட்டு. 225 கடற்புற்கள் கடற்பாசி மற்றும் பிளாங்டன் வளர சாதகமான பகுதி கண்டத்திட்டு. 226 கனிமங்கள் மற்றும் எரிசக்தி கனிமங்கள் அதிகம் உள்ள பகுதி கண்டத்திட்டு. 227 ஆழ்துளை கிணறுகள் மூலம் எண்ணெய் எடுத்தல் அரபிக்கடலில் உள்ள மும்பைகை. 228 கண்டத்தின் விளிம்பிலிருந்து வன் சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதி கண்டச்சரிவு. 229 கண்டச்சரிவின் சிறப்பு கடலடி பள்ளத்தாக்குகள் மற்றும் அகழிகள். 230 கண்டச்சரிவிற்கும் கடலடி சமவெளிக்கும் இடையில் காணப்படும் பகுதி கண்ட உயர்ச்சி. 231 வண்டல் விசிறிகளை கொண்டது கண்ட உயர்ச்சி. 232 தென் சீன கடலின் கண் டிராகன் துளை. 233 2 நிலத்தட்டுக்கள் விலகிச் செல்வதனால் உருவாவது கடலடி மலைத்தொடர்கள். 234 கடலடி மலைத்தொடர்கள் எந்த பாறைகளால் ஆனது? இளம் பசால்ட். 235 கடலின் ஆழத்தை அளவிடும் அலகு பாத்தோம்கள். 236 சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கடல் நீர் உயர்ந்து தாழ்வது ஓதங்கள். 237 தேசிய கடல்சார் நிறுவனம் நிறுவப்பட்ட நாள் 1/1/1996. 238 தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் டோனோபோலா, கோவா. 239 உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு 2000 கிலோமீட்டர், தி கிரேட் பேரியர் ரீப். 240 இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக 2010 அறிவிக்கப்பட்ட உயிரினம் கங்கை வாழ் ஓங்கில், டால்பின். 241 வானிலையியல் என்பது ஒரு டேஷ் அறிவியலாகும். வானிலை. 242 நாம் பருத்தி ஆடைகளை எந்த காலத்தில் அணிகிறோம்? கோடை காலம். 243 மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி
பஞ்சாப். 244. கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு எந்த காற்றுகள் உதவுகின்றன? மாஞ்சாரல். 245. இந்தியாவின் காலநிலை டேஷ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது. அயனமண்டல பருவக்காற்று. 246. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இலையுதிர் காடுகள். 247. இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் ஆல்பைன் காடுகள். 248. சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். 249. பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படும் காலநிலை எது? சமச்சீர் காலநிலை. 250. நாட்டை இரு சம பாகமாக பிரிக்கும் பகுதி கடகரேகை. 251. தமிழ்நாடு எந்த பருவக்காற்றின் மூலம் அதிக அளவு மழைப்பொழிவை பெறுகிறது? வடகிழக்கு பருவக்காற்று. 252. ஆந்திரா, ஹரியானா மற்றும் பஞ்சாபின் மாநில விலங்கு கலைமான். 253. கடல் மட்டத்திலிருந்து சென்னையின் உயரம் 6.7 மீட்டர். 254. ஏப்ரல் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் கால் பைசாகி. 255. மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் காடுகள் ஓத அலைக்காடுகள் அல்லது சதுப்பு நிலக்காடுகள். 256. இந்தியாவில் வனப்பரப்பு அதிகம் உள்ள முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம் 2141 சதுர கிலோமீட்டர். 257. இந்தியாவில் வனப்பரப்பு குறைவாக உள்ள மாநிலம் மேகாலயா 116 சதுர கிலோமீட்டர். 258. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. 259. ஒரு முக்கிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் விலங்கு நீலகிரி வரையாடு. 260. இந்தியாவில் ஆண்டு சராசரி மழையளவு எவ்வளவு? 118 சென்டிமீட்டர். 261. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஜெட் காற்றுகள். 262. இந்தியாவில் எத்தனை தேசிய பூங்காக்கள் உள்ளன? 102. 263. இந்தியாவில் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன? 515. 264. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் எந்த பருவக்காற்று மூலம் அதிக அளவு மழைப்பொழிவு பெறுகிறது? தென்மேற்கு பருவக்காற்று. 265. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இந்திய அரசால் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. 266. இந்தியாவில் காணப்படும் உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை? 18. 267. இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. 268. பூமியிலேயே மிக வறண்ட பகுதி எது? அடகாமா பாலைவனம். 269. மொழியியல் அடிப்படையில் தமிழ்நாடு பிரிக்கப்பட்ட ஆண்டு 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். 270. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு மற்றும் பெயர் மாற்றம் செய்தவர் 1969 ஜனவரி 14 CN அண்ணாதுரை. 271. பின்னடையும் பருவக்காற்று எதிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? வங்கக்கடல். 272. தமிழ்நாட்டையும் இலங்கை தீவையும் பிரிப்பது பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா. 273. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் வரையறுக்கப்படாத காடுகள் 1266 சதுர கிலோமீட்டர் ஆகும். 274. தமிழகத்தில் குளிர்கால வெப்பநிலையானது டேஷ் முதல் டேஷ் வரை மாறுபடுகிறது. 15 டிகிரி முதல் 25 டிகிரி வரை. 275. பாலாறு உற்பத்தியாகும் இடம் கர்நாடகாவின் தலகவரா. 276. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? தெரி. 277. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் 1782 சதுர கிலோமீட்டர் ஆகும். 278. கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? சேலம். 279. நீலகிரி மலையின் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. 280. தமிழ்நாட்டின் வற்றாத ஆறு தாமிரபரணி. 281. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் அமைந்துள்ள இடம் திருநெல்வேலி. 282. தமிழ்நாட்டின் சராசரி மழை அளவு 958.5 மில்லிமீட்டர். 283. இந்தியாவின் மொத்த பரப்பில் தமிழ்நாட்டின் பரப்பு சுமார் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 4%. 284. மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் ராமநாதபுரம். 285. வைகை ஆறு எந்த மலையில் உற்பத்தியாகிறது?
வருச நாட்டு மலை. 286. எந்த மண் அதில் கரைந்துள்ள சத்துக்கள் அடித்துச் செல்லப்படுவதால் உருவாகிறது? சரளை மண். 287. தமிழ்நாட்டின் எந்த பகுதி பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பகுதியாக கண்டறியப்பட்டுள்ளது? நீலகிரி. 288. தமிழ்நாட்டின் சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் மட்டுமே காணப்படும் மண் உவர் மண். 289. இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. 290. கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மைசூர் பீடபூமியை பிரிக்கும் ஆறு மோயர் ஆறு. 291. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மலைவாழ் இடம் ஏற்காடு. 292. காவிரி ஆற்றின் இரு கிளைகள் இணைந்து உருவாக்குவது ஸ்ரீரங்கம் தீவு. 293. வைனுபாபு வானியல் தொலைநோக்கி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஜவ்வாது மலை. 294. தமிழகத்தில் கோடைகால வெப்பநிலையானது டேஷ் முதல் டேஷ் வரை மாறுபடுகிறது. 30 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை. 295. வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? தூத்துக்குடி. 296. தமிழ்நாட்டில் எத்தனை புயல் மண்டலங்கள் உள்ளது? 5. 297. தமிழ்நாட்டின் பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர்கள். 298. சிக்கூர் பீடபூமி எங்கு அமைந்துள்ளது? நீலகிரி. 299. கல்வராயன் மலைத்தொடரின் சராசரி உயரம் டேஷ் மீட்டர் முதல் டேஷ் மீட்டர் வரை காணப்படுகிறது. 600 முதல் 1220 மீட்டர் வரை. 300. ரீகர் மண் என்று அழைக்கப்படும் மண் கரிசல் மண். 301. தமிழ்நாடு வடகிழக்கு பருவக்காற்றால் வருடாந்திர மழையளவில் எத்தனை சதவீதம் மழை பெறுகிறது? 48%. 302. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் ஒதுக்கப்பட்ட காடுகள் 19,459 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். 303. தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது. 76 டிகிரி 18 மினிட்ஸ் ஈஸ்ட் முதல் 80 டிகிரி 20 மினிட்ஸ் ஈஸ்ட் வரை. 304. தமிழ்நாட்டில் எத்தனை கிராம ஊராட்சிகள் உள்ளது? 12,618. 305. குரங்கணி காட்டுத்தீ விபத்து எப்போது நடைபெற்றது? மார்ச் 11, 2018. 306. இந்தியாவில் 2வது நீளமான கடற்கரையை பெற்றுள்ள மாநிலம் தமிழ்நாடு. 307. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் நாமக்கல். 308. இந்தியாவில் மிக நீளமான கடற்கரை பெற்றுள்ள மாநிலம் குஜராத். 309. பழனி மலையின் மிக உயரமான சிகரம் வந்தராவ். 310. ஊக்கடை ஏரி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? விழுப்புரம். 311. ஜவ்வாது மலையின் உயரமான சிகரம் மேல்பட்டு. 312. தமிழ்நாட்டின் எல்லைகள் கிழக்கு கோடி கோடியக்கரை. 313. மேற்கு கோடி ஆனைமலை. 314. வடக்கு கோடி பழவேற்காடு ஏரி. 315. தெற்கு கோடி குமரிமுனை. 316. தமிழ்நாட்டின் ஆண்டு வெப்பநிலை டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது. 18 டிகிரி முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரை. 317. தென்பெண்ணை ஆறு எதிலிருந்து உற்பத்தியாகிறது? கர்நாடகாவின் நந்தி துர்கா மலைகள். 318. தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. 319. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் சோலைக்காடு. 320. பின்னடையும் பருவக்காற்று என்று அழைக்கப்படும் காற்று வடகிழக்கு பருவக்காற்று. 321. காவிரி டெல்டா பகுதிகளில் கிளை ஆறுகளால் உண்டாகியுள்ள வலைப்பின்னல் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்னிந்தியாவின் தோட்டம். 322. ஆனைமலை எந்த மாநிலங்களுக்கு இடையே எல்லை பகுதியில் அமைந்துள்ளது? தமிழ்நாடு மற்றும் கேரளா. 323. பவளப்பாறைகள் எங்கு காணப்படுகிறது? மன்னார் வளைகுடா. 324. கரளர் என்ற பழங்குடியினர் காணப்படும் மலை கல்வராயன் மலை. 325. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்த நில வரைபடத்தின்படி எவ்வளவு சதவீதம் பரப்பளவு பாலைவனமாக குறிப்பிடப்பட்டுள்ளது? 12%. 326. தமிழ்நாடு எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்டுள்ளது? 1076 கிலோமீட்டர். 327. பாரமஹால் பீடபூமியானது எந்த பீடபூமியின் ஒரு பகுதியாகும்? மைசூர் பீடபூமி. 328. நிலச்சரிவிற்கு மிக முக்கிய காரணி எது? நீர். 329. தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள பெட்டகங்கள் உள்ளது? 3. 330. ஐயனார் நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? விருதுநகர். 331. இந்திய வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டின் வன பரப்பளவு 20.21%. 332. தமிழ்நாட்டில் எத்தனை வட்டங்கள் உள்ளது? 226. 333. ஏலமலை குன்றுகள் என அழைக்கப்படும் மலை ஏலக்காய் மலை.
334. பச்சை மலை எங்கு அமைந்துள்ளது? பெரம்பலூர். 335. மேற்கு தொடர்ச்சி மலையின் சராசரி உயரம் டேஷ் மீட்டர் முதல் டேஷ் மீட்டர் வரை காணப்படுகிறது. 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர் வரை. 336. 1988 தேசிய வனக்கொள்கையின்படி புவி பரப்பில் குறைந்தபட்சம் எவ்வளவு பகுதி காடுகளால் சூழப்பட்டு இருக்க வேண்டும்? 1/3 பகுதி. 337. கோரியாலிஸ் விசை என்பது வட அரைக்கோளத்தில் டேஷ் புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் டேஷ் புறமாகவும் திசைகளை மாற்றி அமைக்கும் விசையாகும். வலது மற்றும் இடது. 338. சோலாஸ் என்பது எவ்வகை காடுகளாகும்? மித வெப்பமண்டல மலைக்காடுகள். 339. 2 அங்குல வளமான மண் உருவாக எவ்வளவு ஆண்டுகள் ஆகின்றன? 300 முதல் 1000 வரை. 340. பச்சை மலையில் குறிப்பிடத்தக்க வேளாண் பருவ விளைபொருளாக காணப்படுவது பலாப்பழம். 341. அரப்பளீஸ்வரர் கோயில் எங்கு அமைந்துள்ளது? கொல்லிமலை. 342. பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளில் காணப்படும் தாவர வகைகள் யாவை? அவிசீனியா, ரைசோபோரா. 343. மலையணில் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? விருதுநகர். 344. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தர்மபுரி. 345. தாமிரபரணி ஆறு எந்த மலையில் உற்பத்தியாகிறது? பொதிகை மலை. 346. வெப்பமண்டல சூறாவளிகள் பொதுவாக எந்த பருவத்தில் உருவாகின்றன? வடகிழக்கு பருவக்காற்று. 347. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மேங்க்ரோவ் காடுகள் காணப்படும் இடம் கடலூர். 348. ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் எந்த மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ளன? ஆனைமலை. 349. கொல்லிமலை அங்கு அமைந்துள்ளது? நாமக்கல். 350. திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? திருப்பூர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய கொஷின்ஸ் ஜியாகிரஃபியில் இருக்குது. லாங் ஹவர்ஸில் வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த பார்ட் 2 லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.